இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. முதலாவது யோவான்ஸ்நானம் சொல்கிறாரு, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இரண்டாவது பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ பரிசுத்த ஆவினா என்ன, அக்னினா என்ன? பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம், அக்னினாலே ஞானஸ்தானம்னா இது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம புரிந்து கொள்வது, இது எப்படி நம்ம அறிந்து கொள்வது, இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவது, எல்லாமே நம்ம ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஒருத்தர் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து ஆண்டவராக இயேசுவின் கொடுக்கிற அந்த முதலாவது ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறோம். அது ஒரு மேய்ப்பன் தருகிறார். அது கொடுத்த பிறகு சில நாளுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், பரிசுத்த ஆவினாலே அபிஷேகம் பெறுகிறோம். பரிசுத்த ஆவி நம்மளை இறங்கி வருகிறார். மூன்றாவது நமக்கு அக்னினால ஞானஸ்தானம் கொடுப்பார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் ரெண்டு வேலையை அவர் செய்து முடிக்கிறார். ஒன்று பரிசுத்த ஆவினாலும், இரண்டு அக்னினாலும். பரிசுத்த ஆவினா என்ன, அக்னி ஞானஸ்தானம் என்ன? பரிசுத்த ஆவினால ஞானஸ்தானம், அக்னினால ஞானஸ்தானம். அக்னினால ஞானஸ்தானம்னா எப்படி, பரிசுத்த ஆவினால் எடுக்கிற ஞானஸ்தானம் எப்படி, மூணு சொல்கிறார்ல. அப்போ பரிசுத்த ஆவியினால் எடுக்கிறது அப்போஸ்தலர் 1:4 வாசித்தீங்கன்னா அங்கே சொல்கிறார். அன்றும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். பாருங்க, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான், சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு சில நாளில் எவ்வளோ நாள், சில நாள். இப்போ நம்ம ஞானஸ்தானம் இன்றைக்கி எடுக்கிறீங்க ஜலத்தினால, இன்றைக்கே நீங்கள் ஞானஸ்தானம் பரிசுத்தவங்க மேலே இறங்குவாரா, இல்லை பல நாட்கள் ஆகுமா? இப்போ நீங்கள் காலைல ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்தால் மத்தியானத்துக்குள்ளே உங்களுக்கு பரிசுத்தாவி மேலே இறங்கி வருவாரா? எப்போ வருவார்? வாஞ்சியாக இருக்கும்போது. அப்புறம் இப்போ அவங்க எப்போ, அவன் சொல்கிறார், நீங்கள் ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டீங்க, சில நாளுக்குள் பரிசுத்தாவியில் ஞானஸ்தானம் பெறுவீர்கள்னு சொன்னால் எத்தனை நாளில் எடுக்கிறாங்கன்னா 10 நாள் ஆகுது. எத்தனை நாள்? அப்போ 10 நாள் அவங்க மேல் வீட்டு அறையில் உட்காடுறாங்க. புரியுங்களா? 10 நாள் மேல் வீட்டு அறையில் உட்காந்து தேவன் சமூகத்தில் உட்காந்து அவங்க காத்திருக்கிறாங்க. 5ஆம் வசனம் தான் சொல்லுது, வாசிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய அதினித்தினாலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அந்த வசனத்தை வாசிங்க. 5ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போது
அங்கே காத்திருங்கள் என்று ஒரு வார்த்தை வருது. 4ஆம் வசனம் சொல்ல சில நாள். புரியுங்களா? சில நாள் என்பது அந்த ஒரு 10 நாள். புரியுங்களா? ஏன் 10 நாள் அப்படின்னா 40வது நாள் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? பரமறி போகிறாரு. புரியுங்களா? அப்போது அவர் சொல்கிறாரு நீ காத்துருங்க. 50வது நாள் வந்து பெந்தேகோஸ்து என்ற ஒரு நாள் வருது. என்ன நாள்? அந்த நாளில் தான் என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவங்க மேலே என்ன பண்ணார்? பரிசுத்த ஆவி வந்தது. அதை வாசிக்க 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். போதும். அப்போ எல்லாம் பரிசுத்த ஆவினாலே நிறைய பெறாங்க. புரியுங்களா? அப்போது ஜலத்தினாலே யோவான்ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. 2வது ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அவங்களுக்கு ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. இப்போ அக்னினால ஞானஸ்தானம் ஒரு ஞானஸ்தானம் இருக்குதா இல்லையா? அப்போ அந்த அக்னினால ஞானஸ்தானம் எப்படி? யோவான்ஸ்நானகனே அனுப்புகிறாரு. பிதா யோவான்ஸ்நானம் அனுப்புகிறப்போ யோவான்ஸ்நானம் பிறக்கிறப்போ இயேசுவே இல்லை உலகத்தில். இருந்தாரா? இல்லை. அப்போ பிதாவை யார் அனுப்புறது? பிதா யோவான்ஸ்நானகனை அனுப்புகிறாரு. பிதா யோவான்ஸ்நானகன் வந்து என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. மற்ற சீசர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அவர் யாருடைய நாமத்தினால கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்துக்கு யோவான்ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது யாருடைய நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறாரு? பிதாவின் நாமத்தினால் கொடுக்கணும். ஏன்னா இயேசு நாமத்தில் இயேசுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அப்போது பிதாவின் நாமத்தினால தான் என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? பிதாவின் நாமத்தினாலே யோவான்ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துக்கு பிறகு யாருமே என்ன பண்ணல. அதுக்கு பிறகு தான் சீசர்கள்லாம் வராங்க. அப்போது இயேசு கிறிஸ்துக்கு யோவான்ஸ்நானம் கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு ஜலத்தினால் என்ன பண்ணுறாரு? சீசர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் யார் கொடுக்கறது? இந்த யோவான்ஸ்நானம் கொடுக்குறாரு. கொடுத்து அதை நிறைவடையும் போது இப்போது இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அந்த வசந்த வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம், மத்தேயு 3:15-16. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடங்கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி நம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்போது அங்கே யோவான்ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்து திருத்தமாக வெளிப்படுறாங்க. 3 பேருமே எப்படி இருக்கிறாங்க? திருத்தமும். திருத்தம்னா என்ன? திருத்தம்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அதே போல் மனுஷனுக்கு திருத்தம்னா ஆவி, ஆத்மா, சரீரம். பிசாசு கூட திருத்தம் இருக்கிறது. அந்த கிறிஸ்து, வலுசர்பம், கள்ளத்திற்குதரிசி, இவங்க 3 பேரும் ஆவி, ஆத்மா, சரீரத்தை செயல்படுறாங்க. பிதாவும் குமாரன், பரிசுத்த இவங்க தனித்தனியாக நம்பராக வெளிப்படுறாங்க. அதே போல் நம்முடைய மனுஷனுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 எப்படி இருக்குது? இந்த 3மே திருத்தமாக வெளிப்படுது. புரியுங்களா? அப்போ நமக்கு நல்லா தெரியணும், நமக்குள்ளே வந்து ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்கிறது. ஃபஸ்ட்டு சரீரத்தில் மனம் திரும்புகிறோம் இல்லை? மனம் திரும்பி ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அது பிதா வந்து யோவான்ஸ்நானகன் மூலமாக கொடுக்குறாரு. சரீரத்தில் நம்ம நம்ம சபையில் எடுத்த ஞானஸ்தானம் வந்து முதல்ல ஞானஸ்தானம் எங்கே எடுக்கணும்? சரீரத்தில் எடுக்கிறோம். தண்ணீரில் முழுகி பாவங்களுக்கு மறித்து நீதிக்கு நாம் பிழைக்குவதற்காக தேவன் நம்ம என்ன செய்கிறாரு சொல்லுங்கள்? ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அப்போது நம் பாவத்துக்கு மறிக்கிறோம், நீதிக்கு பிழைக்கணும். அடுத்து கொஞ்ச நாள் ஆன பிறகு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜபஜீவியம் ரட்சிக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன செய்திருக்கணும்? சபைக்கு ஒழுங்கும்
கிரமமாக சபைக்கு சொல்லப்பட்ட கட்டளைகளை கை கொண்டு சபைக்கு என்னென்ன கட்டளைகள் கொடுத்தார் ஆண்டவர், ஒழுங்கும் கிரமமாக சபைக்கு வரணும். இல்லை நம்ம வேத வாசிப்பு ஒழுங்கும் கிரமமாக படிக்கணும். இல்லை நம்ம உபவாச ஜெபம் ஒழுங்கும் கிரமமாக இந்த உபவாச ஜெபத்தை செய்யணும். இப்படி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்ட பிறகு இதை செய்து கொண்டே வரும்போது ஆவி என்ன செய்கிறார்? நம்ம மேலே ஆவியானவர் நம்ம மேலே ஊற்றுவார். ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது ஆவியானவர் நம்மளை இறங்கி வருவார். உங்களுக்கு தெரியாதே, நீங்கள் ஆண்டோடைய பாதத்தில் கீழ்ப்படிந்து தேவனுடைய சபைக்கு கீழ்ப்படுகிறீங்க, சபைக்கு கீழ்ப்படிந்து சரியான நேரத்துக்கு வரீங்க, சத்தியத்தை அறிஞ்சிக்கிறீங்க, வேதத்தை தினந்தோறும் அதிகாலை எழுந்து வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. தினந்தோறும் தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு பெருகினே இருந்தால் ஆவி என்ன பண்ணுவார்? உங்கள் மேலே வந்து ஊற்றுவார். அப்போ இந்த பரிசுத்த ஆவி எதுக்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, இது அவனுடைய ஆவியில் ஊற்றப்படுகிறது. எங்கே ஊற்றப்படுது? உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது பாருங்க, அந்த ஆவியில் இந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்படும். இப்போ சரீரத்தில் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, இப்போ எங்கே எடுத்துக்கிறீங்க? ஆவியில் எடுத்துட்டீங்க. அடுத்தது வந்து இப்போ மூன்றாவது பகுதி எது? ஆத்மா, இருதயம். இப்போ இருதயத்துக்குள்ளே வந்து யார் வந்து இறங்கணும்? அக்னி ஞானஸ்தானம் எடுக்கணும். என்ன ஞானஸ்தானம்? அக்னி ஞானஸ்தானம். அப்போ எரேமியா 23:29 என்ன சொல்கிறது? என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சமுட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கா? அக்கினியை போலும். அக்னி போல் இருக்கிறது. இப்போ இதுலேருந்து நல்லா தெரியுது, வார்த்தைகள் அக்னியாக இருக்கிறது. புரியுதுங்களா? இப்போ வார்த்தை அக்னியாக இருக்கனால இந்த வார்த்தை முதல் வார்த்தை தான் மாம்சமாக வெளிப்படுகிறது. அந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபையினாலும் சத்தியத்தினால் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? இந்த வார்த்தை அக்னியாக இருக்கிறதுனால இந்த வார்த்தை தான் என்ன பண்ணுறோம்? நம்ம இருதயத்தில் கொண்டு போகணும். எங்கே? இப்போ இருதயத்தில் வார்த்தை எதுக்கு இருக்கணும்? இருதயத்தில் ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? கேடு உள்ளதாக இருக்கும், திருக்குள்ளதாக இருக்கும், அக்கிரமம் சிந்தையாக இருக்கும். அப்போ இருதயத்தை நல்லா கழுவணும், சுத்திகரிக்கணும், இருதயத்தை பரிசுத்தமாக வைத்துக்கணும்னா வார்த்தை உள்ளே போய் என்ன செய்யணும்? இருக்குன்னே இருந்தால் அப்போ தியானிக்கும் போது என் வார்த்தைகள் நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது. ஆனால் அவர் சொல்கிறாரு, என் இருதயம் அனல் கொண்டது. சங்கீதம் 39:3 வாஸ்தவம், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்போது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அப்போ இருதயத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இருதயத்தில் ஆண்டோடைய வார்த்தை இருக்கணும். எங்கே இருக்கணும்? இருதயத்தில் வார்த்தை இல்லைன்னா நீ தியானிக்கவே முடியாது. அப்போது முதலாவது இருதயத்துக்குள்ளே ஆண்டோடைய வார்த்தை இருக்கணும். அந்த வார்த்தை என்ன மாறணும்? அந்த வார்த்தை அக்னியாக மாறணும்னா தியானிக்கணும். தியானம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தியானம் என்பது ஒரு வார்த்தையை உள்ளே வச்சு அதை குறித்து சிந்திக்கிறது, அதை குறித்து யோசிக்கிறது, அதை குறித்து நினைக்கிறது, அதை குறித்து என்ன பண்ணுறோம்? எண்ணங்களை கொண்டு வரும். அதை தான் வந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 4:8 வாசிக்கும் போது, பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். எதை சிந்திக்கணும்? உண்மை உள்ளவைகள், நல்ல நல்ல காரியங்களை. புரியுங்களா? சிந்திக்கணும்னா ஒரு அதுக்குள்ளே என்ன இருக்கணும்? இந்த 8 காரியம் சொல்லப்பட்டது அத்தனையும் இருக்கணும். புரியுங்களா? அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நல்லதை எடுத்து நீங்கள் வச்சு சிந்தித்தா நல்லதே உள்ள உருவாகுது. நீங்கள் நெகட்டிவாக எடுத்து வச்சிங்கன்னா நெகட்டிவாக இருக்கும், பாசிட்டிவாக எடுத்தால் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நல்லது கெட்டது, நல்லது எடுத்து சிந்திக்கணும், கெட்டதை சிந்திக்கக்கூடாது. இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இரவு பகலும் அதை தியானிக்கணும்னா நம்ம எப்படி சிந்திக்கணும்? கிறிஸ்துடைய வார்த்தை தேடி கண்டுபிடிச்சி அது இருதயத்தில் கொண்டு போய் வைத்ததா சிந்திக்கணும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் சிந்திக்கும் போது அந்த வார்த்தை என்ன ஆகுது? அதுக்கு பார்த்து தான் தியானம். அந்த வார்த்தையை உள்ளே கொண்டு போய் வச்சு யோசிக்கிறோம். அந்த வார்த்தையை உள்ளே கொண்டு போய் வச்சு இருதயத்தில் வைத்துட்டு அதை நினைக்கிறோம். அந்த வார்த்தையை இருதயத்தில் வைத்து நம்ம என்ன செய்கிறோம்? எண்ணங்களில் கொண்டு வரோம். அப்போ தான் உணர்வடையுது வார்த்தை. என்ன செய்யுது?
உணர்வடையுது. அது வரைக்கும் என்ன பண்ண முடியாது, உணர்வடையாது. அதான் சங்கீதம் 49:3 வாசிக்கும் போது, என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். அப்போது என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் என் உணர்வை இருதயம் தியானிக்கும். உணர்வை தியானிக்கும். தியானிக்கும். அப்போ என் வாய் ஞானத்தை பேசணுன்னா, உன் வாயில் ஞானம் வரணும் அப்படின்னா, உன் வாயில் ஞானம் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, முதலாவது உங்கள் இருதயத்தில் என்ன பண்ணணும், உணர்வை கொண்டு வரும். சிந்திக்கும் போது உணர்வு வரும். என்னது? அப்போ இருதயத்துக்குள்ளே வந்து சிந்தனை இருக்கிறது, உணர்வு இருக்கிறது இல்லை? அங்கே தான் அதான் சொல்கிறேன், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். உணர்வை தியானிக்கும். புரியுங்களா? அப்போ இருதயத்தில் அந்த உணர்வு வரணும்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, சிந்திக்கிறது. சிந்திக்காமல் உணர்வு அடைய மாட்டோம். அப்போ நம்ம வார்த்தை இல்லை அப்படின்னா வேறு ஏதோ ஒன்று உள்ளே வச்சிருக்கிறேன், உலகத்தெல்லாம் கொண்டு வந்து உங்கள் இருதயத்தை வச்சுன்னு சிந்தித்தா அதுதான் நிறைவேறும். மாம்சத்தினுடைய கிரிகள் தான். மாம்ச மார்க்கமாகவே வாழ்வாங்க. மாம்சம் தான் அவங்களுடைய உலகம். புரியுங்களா? கர்த்தருக்கும் அதை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு அவங்க கையில் வேதம் கையில் கொடுக்கப்பட்ட பிறகு இந்த வேதத்தை கையில் வச்சு என்ன செய்யணும், ஆண்டவரோடு கனெக்ட் ஆகினே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கனெக்ட் ஆகல என்ன பண்ண முடியாது. இப்போ தியானிக்கும் போது அந்த வசனங்கள்லாம் பண்ணோம். அரிசியை வந்து வேக வச்சுக்கினே இருந்தால் என்ன அரிசி நம்ம சாப்பாடாக மாறுது. அது பிறகு அதை அரிசியாக மாற்ற முடியுமா? மாற்றவே. அதுமாதிரி ஒரு வசனத்தை எடுத்து நீங்கள் தியானிச்சிட்டிங்கன்னா அது சத்தியமாக மாறிடுது. அது பிறகு அந்த சத்தியம் ஒரு நாள் என்ன பண்ணாது, சத்தியம் ஒரு நாளும் மாறாது. புரியுங்களா? அப்போ சத்தியம் மாறாது இருப்பதுக்கு நம்ம தியானிக்கிறோம். எப்படி அரிசி சோறாக மாற்றிட்டு மறுபடியும் அரிசியாக மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அல்லையா? அப்போது அந்த வசனத்தை நம்ம தியானிக்க 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 அது வந்து என்ன செய்யுது, ஒரு விதை கனியாக மாறுது. ஒரு விதை என்ன பண்ணுது, கனியாக மாறுது. ஆனால் விதை பார்க்கறது எப்படி இருக்குது, மாங்காய் கொட்டை எப்படி இருக்குது, பார்க்கறதுக்கு அகோரமாக இருக்குது. ஆனால் அது பூமியில் போட்டிருக்கு, அதுலேருந்து எவ்வளோ மாம்பழம் வெளியே வருது. அப்போது ஒரு ஆணுடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைத்து சிந்தத்தை இயேசு வெளிப்படுவார். இயேசுவின் சுபாவங்கள் நமக்குள்ள உருவாகுது, இயேசுடைய குணங்கள் உருவாகுது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஏன் குணங்கள் மாற மாட்டேங்குது. நம்ம ட்ரை பண்ணுறோம், ஆண்டவரே எப்படியாவது எனக்கு என்ன பண்ணுங்கள், இந்த சுபாவை எடுத்து போடுங்க, இந்த சுபாவை எடுத்து போட கூட அவர் என்ன செய்வார், அவருடைய வார்த்தை போய் தான் இந்த வேலை செய்யணும். வேறு எந்த வழியில் என்ன பண்ண முடியும், சுபாவத்தை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஏன்னா சுபாவம் மாற்றத்துக்கு என்ன வழி, இயேசுவின் வார்த்தை. அந்த வார்த்தை இல்லாமல் நீ சுபாவத்தை மாற்றவே முடியாது. புரியுங்களா? ஏன்னா அந்த வார்த்தை தான் கொண்டு போய் இருதயத்தில் தியானிக்கும் போது, அந்த இருதயத்தில் தியானிக்கும் என்ன உண்டாகுது, உன் சுபாவங்கள் அழிக்கப்படுகிறது. லூக்கா 24:32 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அங்கே எம்மாவூர் சீசர் இடத்துல பேசின்னு வராரு. அப்போது எம்மாவூர் சீசர் சொல்கிறாங்க, அவர் நம்மோடு என்ன செய்தார், பேசி கொண்டு வந்தேனே இருந்தார். பேசி கொண்டு வரும்போதே நம்முடைய இருதயம் என்ன பண்ணுது, கொழுந்து விட்டு எரியுதே. அவர் இந்த வசனங்களை விளக்கி விளக்கி சொல்ல வராரு. புரியுங்களா? விளங்க சொல்கிறாரு, அதை விளங்கி காட்டுறாரு, புரிஞ்சு கொள்ள வைக்கக்கூடிய அந்த வசனத்தை திருப்பி திருப்பி பேசுகிறாரு. அப்போது ஒருத்தர் புரிந்து கொள்கிற அளவுக்கு நீங்கள் பேசினீங்கன்னா அந்த வசனம் போய் இருதயத்தில் என்ன பண்ணும், கொழுந்து விட்டு எரியும். அப்போ இருதயம் கொழுந்து விட்டு எரியும் போது இருதயத்தில் இருக்கிற பாவம் என்ன செய்யும், அப்போ இருதயத்தில் வசனம் போய் கொழுந்து விட்டு எரிகிற அளவுக்கு இன்றைக்கி யார் தியானிக்கிறாங்க, வசனத்தை கேட்குறோம். இன்றைக்கி சண்டே வரீங்க, காலையில் ஒரு மெசேஜ் கொடுக்குறார் பாஸ்டர், நம்ம கேட்குறோம். அந்த மெசேஜை கொண்டு போய் வீட்டில் எத்தனை பேர் வந்து தியானித்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எழுதுறதே கிடையாது. ரெண்டாவது சொல்கிற வசனம் கேட்குறாங்க, அப்படியே என்ன பண்ணுறாங்க, விட்டுட்டு போயினே இருக்கிறாங்க. அதனால் ஆவிக்குரிய ஜீவியம் அவங்களுக்குள்ள வளர்ச்சி அடையதில்லை. புரியுங்களா? அவங்க வீட்டில் அந்த பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை இதனே தான் இருக்கும். பிரச்சனை ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ண முடியும், பிரச்சனைகளை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம வீட்டில் நிறைய குப்பை இருக்குது, அது ஒழிக்கணும் என்ன செய்வீங்க,
குப்பை சேர்த்து வச்சுக்கிறீங்க. இப்போ அந்த குப்பையை ரொம்ப நாற்றம் எடுக்குது. அது ஒழிக்கணும், இல்லை அடிக்கணும். ஒன்று ஒழிக்கணும், இல்லைன்னா அடிக்கணும். ஒழிக்கிறதுக்கும் அடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ அந்த குப்பை நிறைய நாற்றம் எடுத்துனே இருக்குது. அதை அழிக்கணும்னா உடனே என்ன பண்ணுவோம்? அக்னி பற்ற வச்சோம்னா அது என்ன பண்ணிடும்? எரிஞ்சு சாம்பலாகி அதே இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் சாம்பலாகி ஒன்றுமே இருக்காது. அதே போல் தான் நமக்கு ஆண்டவர் வந்து நம்முடைய இருதயத்தில் அந்த குப்பையாகிய இருக்கிற அந்த குப்பையை வந்து எடுக்கணும்னா வார்த்தை போய் என்ன செய்யுது? எரியும் போது அது அழியுது. புரியுங்களா? உள்ள கொழுந்தொட்டி எரியாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் கொழுந்தொட்டி எரியுது, பேர் தான் அக்னி ஞானஸ்தானம். என்னது? அப்போ இது இயேசு கொடுக்குறாரு. அக்னி ஞானஸ்தானம் யார் கொடுக்குது? பரிசுத்த ஆவி யார் கொடுக்குது? பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம் யார் கொடுக்குது? ஆவியான கொடுக்குறாரு. ஜலத்தினால் கொடுக்குறது மேய்ப்பர் கொடுக்குறாரு. இது மூணுமே நம்ம எடுத்தால் தான் முடியும். ஏதோ ஒன்று எடுத்துக்க நான் பரலோகத்துக்கு போய்ட்டோன்னா வந்து நம்ம ஏமாற்றிக்கிற மாதிரி. புரியுங்களா? அப்படி ஆண்டோன்னா சொல்ல, நீங்கள் எப்படின்னா வாழ்ந்துக்க பரலோகத்துக்கு வந்துடும் அப்படின்லாம் சொல்லலை. உலகத்திலேயே எல்லாத்துக்கும் ஒரு என்ன இருக்குது? சிஸ்டம் இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம், ஞானஸ்தானம் கொடுத்துட்டோம், அப்புறம் அவங்க வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்து போயிட்டா அவங்க சுபாவம் எப்போ மறையும்? சுபாவம் அழிக்கப்படாத என்ன பண்ண முடியாது? சுபாவங்கள் அடிக்கிறது தான் ஆலயத்துக்கு வரோம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில். அப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வர 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 சுபாவம் மாறும் மொத்தம் என்ன உண்டாகுது? நல்ல குணம் மாறுறது. ஒரு விசுவாசிக்குள்ளே நல்ல குணம் இருந்தால் தான் அந்த விசுவாசி என்ன பண்ணுறாரு? அவர் வீட்டில் ரட்சிக்கப்படாதெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. புரியுங்களா? நீ ரட்சிக்கப்பட்டால் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார். அப்போ அந்த விசுவாசி எப்படி வாழறாங்கன்னா தன்னுடைய வேதத்தை தேடி அதை தியானிக்க, அதை ஆராய்ந்து தியானிக்கக்கூடிய அந்த 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 சிஸ்டத்துக்குள்ளே வரும்போது தான் அது நடக்கும். புரியுதுங்களா? சும்மா வசனத்தை கை கொள்ளுங்க எப்படி கை கொள்வது? நமக்குள்ளே ஒரு சுபாவம் இருக்குது, அடிக்கிற சுபாவம் இருக்குதுன்னு வச்சுங்க. நீ இனிமேல் அடிக்காதீங்க, அமைதியாக இருங்க சொன்னால் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் தொண்ணூத்தான்னு பேசினுக்கிறீங்க வச்சுங்க. வீட்டில் ஏதாவது ஒன்று பேசினாந்தா அதை அடிக்கணும். எப்படி அடிப்பேன்? எப்படிமா அடிப்பேன்? தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறீங்க, அதை அழிக்கணும். என்ன செய்யணும்? அது அந்த பேசுகிற ஏன் பேசுகிறேன்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கணும். இப்போ ஒருத்தருக்கு வியாதி வந்துடுச்சு, நீங்கள் போகிறீங்க, இடுப்பு வலிக்குது இல்லை வயிற்று வலிக்குதுன்றீங்க. புரியுங்களா? டாக்டர் ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்பிடுறாரு. வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கினா அந்த மாத்திரை போட்டு தூங்கின பிறகு நிம்மதியாக இருக்குது. திரும்ப காலையில் மறுபடியும் வயிற்று வலிக்குது, மறுபடியும் டாக்டர்கிட்ட போகிறீங்க, மறுபடியும் மாத்திரை வாங்குறீங்க, மறுபடியும் வீட்டுக்கு போகிறீங்க, படுக்கிறீங்க. காலையில் ஆனால் வலி எடுக்குது. என்ன செய்யுங்க? இப்போ டாக்டரு கரெக்டாக ஏன் டாக்டர் அந்த நோயை கண்டுபிடிக்க முடியல? டாக்டர் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்கணும்னா, நீ கொடுக்குற 500 ரூபாய் பெருசு இல்லைப்பா, ஃபஸ்ட்டு நீ போய் ஸ்கேன் பண்ணு. அங்கே வயிற்றில் எவ்வளோ பகுதி இருக்குது? வயிற்றில் ஒன்றா இருக்குது, குடல் மட்டும் இல்லைங்க, லிவர் மட்டும் இருக்குது, இல்லை வயிற்றுக்குள்ளே வந்து ஒன்லி நுரையில் மட்டும் தெரியுது, அப்படி இல்லை, பல அவயங்கள் இருக்கிறது. என்ன இருக்குது? அந்த வயிற்றில் பொதுவாக வயிற்று வலிக்குது. ஆனால் அந்த வலி நுரையில் வந்து வருதா, கிட்னிலேருந்து வருதா, லிவர்லேருந்து வருதா, இதயத்துலேருந்து வருதா, சிறுங்குடலேருந்து வருதா, பெருங்குடலேருந்து வருதா, எல்லாம் என்ன பண்ணோம்? ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணுது? ஓ, இந்த அம்மாவுக்கு நுரையில் ப்ராப்ளம். அப்போ நுரையில் ப்ராப்ளம் இருக்குது. உடனே என்ன பண்ண முடியும்? அவரே என்ன பண்ண முடியாது? கரெக்ட் பண்ண நுரையில் இருக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் டாக்டர்கிட்ட அனுப்பணும். ஸ்கேன் பண்ணி அங்கே போனதுக்கு அவர் டக்குன்னு என்ன பண்ணுவார்? அதுக்கு என்ன மெடிசன்? புரியுங்களா? அதே மாதிரி நம்முடைய இருதயத்தில் ஒரு சுபாவம் இருக்குது. அந்த சுபாவத்தை எடுக்கணும். எப்படி எடுக்க முடியும்? ஆவியானவர் தான் ஸ்கேன் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? ஆவியானவர் சொல்கிறார், மகளே, நீ வந்து ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பிள்ளையோ யாரோ பக்கத்து வீட்டையோ சபிச்சிட்டே, அந்த சாபம் உனக்குள்ளே இருக்குது. சபித்தா என்ன வரும்? இவங்களுக்கு சாபம் வர வச்சிடும். அல்லையா? இல்லை, சாபம் வந்துச்சு, யாரும் உங்களுக்கு சாபத்தை இட்டாங்க. புரியுங்களா? இப்போ அது நமக்கு தொல்லையாக இருக்குது. அது வசனத்தை அனுப்பி தான் எடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து வசனத்தை என்ன செய்வார்? அவருடைய வார்த்தையை நமக்குள்ள இருதயத்தில் அனுப்பி அந்த இருதயத்தில் தியானிக்கும் போது அந்த வசனம் அனலாக இருந்து அக்னியாக கொழுந்துவிட்டு எரியுது. எரியும் போது என்ன நடக்குது? அந்த சுபாவம் எரிந்து சாம்பல் ஆகுது. பலிபீடத்தில் இருக்கிற அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும்.
அப்போ பலிபீடம் ஆகிய இருதயத்துக்குள்ளே இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக பலிபீடத்தை நம்ம பார்க்க முடியல. ஆனால் இன்றைக்கி நம்முடைய இருதயம் தான் ஒரு பலிபீடம் மாதிரி. அல்லேலூயா. அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணுன்னா நம்ம வேதத்தை எடுத்து இருதயத்தில் வைத்து நம்ம தியானிக்காமல் நமக்குள்ளே எந்த சுபாவம் என்ன பண்ணாது, மாறாது. இல்லைங்க நான் இரவலாம் ஜெபம் பண்ணுறேன், இரவலாம் ஜெபம் பண்ணால் கூட ஆண்டவர் என்ன செய்வார், அந்த வசனத்தை காட்டுவார். இந்த வார்த்தை காட்டுவார், இந்த வார்த்தை தியானம் பண்ணு மகனே, இந்த வார்த்தை தியானம் பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் நம்மளை விடுதலாக்கிறதுக்கு எது, வார்த்தை தான் நம்மளை விடுதலாக்கும். இயேசுவின் வசனம், இயேசுவின் வார்த்தை, சத்தியங்கள் நமக்குள்ளே போய் விடுதலாக்கிறது. புரியுங்களா? அது எந்த வார்த்தை, எந்த பலவீனத்துக்கு எந்த வார்த்தைன்னு அவருக்கு தெரியும். ஆவியானவருக்கு அந்த வார்த்தையை எடுத்து கொடுப்பாரு. எல்லாம் அந்த ஃபாஸ்ட்டை கொண்டு வருவார். அன்றைக்கி அவர் பேசுவார், அவர் பேசிட்டு போவார், அந்த கட்டு உடஞ்சிடும். புரியுங்களா? நீங்கள் பைபிள் கரெக்டாக நீங்கள் தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிறவங்க, அதை தேடுகிறவங்க, தியானிக்கிறவங்க தான் எல்லாமே சபை ஃபுல்லாக அப்படி பண்ணால் என்ன ஆகாது. ஆமாம், தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை தேடி ஆராய்ந்து தியானிக்கிறீங்கன்னா என்ன, அப்போ யாருமே உங்களுக்கு என்ன பண்ண தேவையில்லை, யாருடைய எதிர்பார்ப்பு தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய ஆவி ஆத்மஸ்தம் தானேவே சுத்திகரிக்கும். என்ன செய்யும்? உங்கள் ஆவி ஆத்மஸ்தம் தானாகவே விடுதலை ஆகும். ஆகுமா ஆகாதா? நீங்கள் உங்களுடைய ஆவியில் ஒரு ப்ராப்ளம், ஆத்மாவில் ப்ராப்ளம், சரீரத்தில் ப்ராப்ளம், அது ப்ராப்ளத்தை எடுப்பதுக்கு என்ன வழின்னா வேதம் தான். இந்த வேதத்தை நீங்கள் தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையில் அனுதினம் உங்கள் வாழ்க்கையில் தேடி ஆராய்ந்து தியானித்து அது குறித்து பேசிங்கன்னா, அது குறித்து மற்றவங்க சொல்லிக்கினே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எப்படி இருக்கும்? ஆவி ஆத்மா எப்படிமா இருக்கும்? அசுத்தமாக இருக்குமா, பரிசுத்தமாக இருக்குமா? ஏன் பரிசுத்தமாகுது? அனுதினம் நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க? அனுதினம் உங்கள் அடுப்பு அனலாக இருந்தால் எப்படி இருக்கும் வீடு? அந்த அடுப்புக்காரை எப்படி இருக்கும்? உங்கள் வீடு கிச்சன் ரூம் வந்து அனலாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல எந்த பூச்சிகளை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் என்ன செய்யணும்? நீங்கள் வேதத்தை எடுத்து அதிகார ஆராய்ச்சி எடுத்து நீங்கள் இருதயத்தில் அந்த வார்த்தையை வைத்து டெய்லி என்ன செய்யணும்னா தியானிக்கணும், ஆராயணும், அப்புறம் அதை தேடி வாசிக்கணும். அப்போது உங்களுடைய சுபாவங்கள் மாறும் போது நல்ல குணசாலியாக மாறுறீங்க. சபைக்கு என்ன மாறுறீங்க? ஒரு நல்ல சீசனாக மாறுறீங்க. ஒரு நல்ல ஜெபிக்கிற சாமக்காரனாக மாறுறீங்க. உனக்காக ஜெபம் பண்ண மாட்டேன், இப்போ தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறேன். உனக்காக அழமாட்டேன், நீ தேசத்துக்கு அழுவ. புரியுதுங்களா? நீங்கள் தேவனுக்காக எழும்புவீங்க, தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்வீங்க. தேவன் ராஜ்யத்தை கட்டுவதற்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகுது? பரிசுத்த ஆவி நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. அக்னினால ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள் வந்துனே இருந்தால் அப்போது உங்களை பார்த்து 10 ஆத்மா என்ன செய்யுது? உங்களை பார்த்து மனம் திரும்புது. ஓ, இந்த சிஸ்டரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது அவ்வளோ கோவப்படுவாங்க, இன்றைக்கி அவ்வளோ தாழ்மையாக இருக்கிறாங்களே. அதே 10 வருஷம் நீங்கள் முன்னாடி நீங்கள் கோவப்பட்டு இருந்தீங்க, மறுபடியும் அதே 10 வருஷம் கோவப்பட்டால் நான் அது இன்னொரு ஒருத்தர் உள்ளே கொண்டு வர முடியாது. அப்போ தேவனுடைய ஆலயம் எதுக்காக? ஒரு மனுஷனை பரிசுத்தமாய் வாழ்வதுக்காக. தேவனுடைய ஆலயத்தில் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக வாழ்வதுக்கு ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தை ஏற்படுத்தினார். புரியுங்களா? இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? இன்னொரு புது ஆத்மாக்களை உள்ளே கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணுறோம்? ஆத்மா ஆதாயத்துக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஆத்மா உள்ளே வராமல் அது பரிசுத்தம் அடையாது. சபைக்கு வெளியே பரிசுத்தம் அடைறது கஷ்டம். அதனால தான் ஆண்டவர் பண்ணார், தேவனுடைய ஆலயத்தை உண்டாக்கி அந்த ஆலயத்தில் உள்ளே கொண்டு வந்து 10 வருஷம் 15 வருஷம் 15 20 வருஷத்துக்குள்ளேயே அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு நல்ல தகுதி உள்ள ஒரு லீடராக மாறுறாங்க, தகுதி உள்ள ஒரு சீசனாக மாறுறாங்க, தகுதி உள்ள ஒரு சாமக்காரனாக மாறுறாங்க, தகுதி உள்ள ஒரு போர் சேவகனாக மாறுறாங்க, தகுதி உள்ள ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு ஊழியக்காரனாக, ஒரு மேய்ப்பனாக, ஒரு சுவிசேஷகனாக, இல்லை ஒரு போதகனாக, ஒரு தீர்க்கதரிசியாக சபையிலே உருவாக்கப்படுறாங்க. அல்லேலூயா. இது ஒரே நாளில் நிறைவேறாது. இதற்காக நீங்கள் என்ன பண்ணுற? கர்ப்ப வேதனையோடு அனுதினம் உங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் ஆண்டவருக்கும் உனக்கும் ஒரு ஐக்கியம் உண்டாகணும். என்ன செய்யணும்? ஒரு ஐக்கியம் இல்லாமல் ஆண்டரோட என்ன பண்ண முடியாது? ஒரு ஐக்கியம் ஆண்டவரோடு நீங்கள் வைக்கல அப்படின்னா
சபையோடு ஐக்கியம் இல்லைன்னா நீங்கள் வளர முடியாது ஆவியில். புரியுதுங்களா? நீங்கள் அடிக்கடி பிரச்சனைகளை உண்டாக்குறவளாக இருப்பீங்க. எது கேட்டாலும் என்ன பண்ணுவீங்க? எதிர்ப்பீங்க. எது கேட்டாலும் என்ன பண்ணுவீங்க? எதிர்த்து பேசுவீங்க. வாக்குவாதம் உண்டாகும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தேவனுக்கும் உங்களுக்கும் சபைக்கும் உங்களுக்கு என்ன இல்லை? ஐக்கியம் இல்லாது இருக்கிறது. ஐக்கியத்தை உண்டாக்குறது தான் சபை. நம்ம ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமாக இருப்பது தான் தேவனுடைய இரக்கம், தயவு. அல்லையா? நம்ம எல்லா சபையார் ஒருமனப்பட்டிருந்தால் சபை எப்படி இருக்கும்? சபை எப்படிமா இருக்கும்? வேகமாக வளரும். சபையில் உள்ள அத்தனை பேருமே தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால், தேவனுக்கு பயந்து வாழுகிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? ஐக்கியமாக இருப்பாங்க. ஒருவருக்கு விட்டு கொடுப்பாங்க. எந்த காரியம் நடந்தாலும் ஐக்கியமாக இருக்கிறவங்க உடனே அந்த வேலையை செய்து முடிப்பாங்க. அல்லையா? அதில் ஒரு குறையை வைக்க மாட்டாங்க. இப்போ வாசிங்க 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அப்போஸ்தலர் 17:10. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெராயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவனை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்போ ஆண்டவராக இயேசு என்ன சொல்றாரு? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் ஒரு நல்ல குணசாலியாக. என்னது? சபை. அந்த சபை என்ன பண்ணிச்சு? பெராக்கா பட்டணத்தார் எப்படி இருந்தாங்க? குணசாலியம் ஸ்திரியாக, குணசாலியம் புருஷராளாக வேகமாக சபை வளருது. புரியுங்களா? 10 வருஷத்தில் செய்ய வேண்டிய ஊழியத்தை அவங்க 3 வருஷத்தில் செய்து முடிக்கிறாங்க. சபையினுடைய வளர்ச்சி வேகமாக இருக்கிறது. புரியுங்களா? அப்போ அவங்க என்ன செய்தாங்க? தினந்தோறும் காரியங்கள் இப்படி இருக்குதா என்று ஆராய்ந்து 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 பார்த்ததுனால் நல்ல குணசாலியாக என்ன பண்ணுறாங்க? அப்போ நல்ல குணசாலியாக மாறினா சும்மா வந்துடுதா? அப்போ அவங்க வேத வாக்கியங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆராய்ந்து. அதுக்காக நேரத்தை கொடுத்துருக்குறாங்க. புரியுங்களா? அதுக்காக நேரத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? நேரத்தை ஆண்டு சம்பளத்தில் கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு மாறுறாங்க. நம்ம ஏதோ வந்து ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு போகிறதுனால உடனே நம்ம வந்து ஒரு புதிய இயேசு கிறிஸ்து சாயல் நமக்குள்ள வரதில்லை. நம்முடைய வாழ்க்கை தினந்தோறும் என்ன பண்ணணும்? கர்த்தரோட நம்ம என்ன செய்யணும்? ஐக்கியம் வச்சுக்கினே வரணும். தொடர்பு இருந்துனே இருக்கணும். அது எப்படின்னா, வேதத்தோடு தொடர்பு, துதியோடு தொடர்பு, ஜபத்தோடு தொடர்பு, சபையோடு தொடர்பு, மேய்ப்பனோடு தொடர்பு. ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த தொடர்பிலே இருந்தால் தான் வரிகளை போக முடியும். தொடர்பு கட்டாயிடுச்சு என்ன பண்ண முடியல? ஒரு மேய்ப்பனுக்கும் ஆடுக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன பண்ண முடியாது? ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த விசுவாசி வந்தாங்க. அது பிறகு ஞானஸ்தானம் முடிஞ்ச பிறகு ஆளே காணும். எப்படி இருக்கும்? அந்த ஆடு மந்தையில் இருக்குதா இல்லையா? சபை தான் மந்தையில் இருக்குமா இருக்காதா? இருக்காது. ஏன் அப்படின்னா அது ஐக்கியத்தை விட்டுட்டு ஓடி போச்சு. புரியுங்களா? அதனால் ஒரு நிறைய இடர்கள் உண்டாகும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் வாழ்க்கையில் தினந்தோறும் என்ன பண்ணு? இந்த வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. எஸ்ரா 7:10 சொல்லுறது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஒரு எஸ்ரா தன் வேதத்தை என்ன செய்தார்? ஆராய்ந்து பார்த்ததுனால் எப்படி இருந்துக்கிறாரு? சொல்லுங்கம்மா. வேத வாக்கியங்களை அவர் ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலின் கட்டளைகளின் நியாயங்களை கை கொள்ளவும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி எஸ்ரா தன் இருதயத்தை என்ன பண்ணிட்டாரு? பக்குவப்படுத்தி பக்கமாக வச்சுக்கினாரு. புரியுங்களா? ஏன் பக்கமாக வச்சுக்கினாரு அப்படின்னா, அவர் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்குறாரு. ஆராய்ந்து பார்க்குறவுடைய உள்ளந்தான் பக்குவமாக இருக்கும். வேதத்தை ஆராய்ந்தவுடைய உள்ளலாம் பார்த்தீங்கன்னா பதற்றம், அதிக பதற்றம் வரும், திடீர்னு கோபம் வரும், திடீர்னு எரிச்சல் வரும், திடீர்னு சண்டை போடுவாங்க, திடீர்னு என்ன பண்ணுவாங்க? எதிர்த்து பேசுவாங்க. நம்ம யார் கேட்டாலும் என்ன பண்ண மாட்டாங்க? நீ யார் நான் கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருதயத்தை ஆண்டு பார்க்கல. எஸ்ரா தன் இருதயத்தை என்ன பண்ணார்? பக்கமாக வச்சுக்கினார். நம்முடைய இருதயத்தில் தான் பிபி, ப்ரெஷரு, டென்ஷனு இதெல்லாம் ஏன் வருது? அந்த இருதயம் பக்குவம் இல்லை. அதனால் என்ன பண்ணுது? தேவையில்லாத டென்ஷனு, தேவையில்லாத ப்ரெஷரு, தேவையில்லாத பிபி எல்லாம் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏதோ யோசிச்சுக்கின்னு இருந்தால் ஆகுது. சிந்தனையை நம்ம என்ன செய்யணும்? சிதறடிக்கக்கூடாது.
நமக்குள்ள என்ன இருக்குது? சிந்தனைன்னு ஒன்று இருக்குது. அந்த சிந்தனை என்ன சிந்தனை இருக்கணும்? 1 Corinthians 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போ நம்மளுக்கெல்லாம் யார் சிந்தை இருக்கணும்? கிறிஸ்துவ சிந்தை இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள கிறிஸ்துவ சிந்தை இருக்குதா? கிறிஸ்துவ சிந்தை எப்படி வரும்? கிறிஸ்துடைய வார்த்தை கொண்டு போய் நீ இருதயத்தில் வைக்கிறியா? வேதத்திலேயே வார்த்தை இருக்கிறதுனால யாருக்கு பிரயோஜனம்? அல்லேலூயா. வேதத்துக்குள்ளேயே வார்த்தை இருக்கிறனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த வேதத்துக்குள்ள வார்த்தை எடுத்துன்னு வந்து எங்கே வைக்கணும்? இருதயத்தில் வைக்கணும். அப்போ இருதயத்தில் வைப்பதுக்கு என்ன செய்யணும்? அதை தேடி வாசிக்கணும், தியானித்து வாசிக்கணும், ஆராய்ந்து வாசிக்கணும், சம்பாஷணம் பண்ணணும், அதை தியானிக்கணும், அதை தேடணும். இதெல்லாம் நமக்குள்ளே இருந்தால் தான் இந்த வார்த்தை என்ன செய்யும்? இருதயத்துக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வார்த்தை இருதயத்துக்குள்ளே இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வார்த்தை மேலே என்ன பண்ணல, பல பிரச்சனைகள் இருக்கிறாங்க. மரியாதை என்ன பண்ணாங்க? தேவனுடைய பாதத்தில் உட்காந்து, ஆணுடைய பாதத்தில் உட்காந்து வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. மார்த்தாள் என்ன பண்ணாங்க? பல விதமான காரியம், பல பிரச்சனை, அதை பண்ணலாமா, இது பண்ணலாம், இதே சொல்லி அவங்க ஆத்மாவை அவங்க என்ன போக்கடிக்கிறாங்க. அப்போ ஆண்டோடைய நம்முடைய சொல்லப்பட்ட வசனங்கள்லாம் ஆண்டவர் தான் எழுதி கொடுத்தாருன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். இந்த வசனம் யாருக்காக எழுதி கொடுத்தாருன்னா, அது விசுவாசிகளுக்கு, சபையாருக்கு, மேய்ப்பருக்கு, எல்லாருக்கும் எழுதி கொடுத்தது வசனம். வசனம் தான் நமக்கு என்ன உண்டாகுது? விசுவாசத்தை கொண்டு வருது. எவ்வளோ வசனத்தை வாசிக்கிறீங்களோ அவ்வளோ விசுவாசம் பெருகிடும் நம்முடைய வாழ்க்கையில். வசனமே நீங்கள் வாசிக்கலை, தியானிக்கலை, எதுவும் பண்ண என்ன பண்ண முடியாது? சொல்லுங்கம்மா. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்காமல், தேடாமல், தியானிக்காததா விசுவாசம் வருமா? வராது. ஒரு கனி வந்து உருவாகாது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இதெல்லாம் செய்தால் தான் ஜெபம் பெருகும், துதி பெருகும், கொடுப்பது தாங்குவது பெருகும், நல்ல குணங்கள் பெருகுனா நல்லா கொடுக்குறவங்க எழுப்பிடுவாங்க. இல்லையா? அப்போ நம்ம நல்ல கொடுக்கணும், ஆண்டவருக்கு தாங்கணும், கொடுத்து தாங்கணும், ஊழியத்தை தாங்கணும், சபை இன்னும் வளரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, ஆத்ம ஆதாயம் செய்யறதுக்கு நமக்கு எல்லா வழியும் என்னாகிறது? இந்த வசனங்களை நம்ம இருதயத்தில் வச்சுருந்தா தான் முடியும். இல்லையா? வேறு எந்த ஒரு வழியினாலும் என்ன பண்ண ஆண்டவர் திருப்திப்படுத்தவே முடியாது. யோவான் 15:7 கூட வாசித்து பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. இப்போ அவருடைய வார்த்தை எங்க இருக்கணும்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்போ நிலைத்திருக்கிறது யார் செய்யுது? அந்த வார்த்தையை நம்ம இருதயத்தில் எப்படி நிலைத்திருக்க வைக்கிறது? உங்கள் வீட்டில் நீ வச்சிருக்கிற போட்டுங்கிற கம்பல் 2 சவரங்குது, அது எப்படி காதுலேயே நிலைத்திருக்குன்னு என்ன பண்ணும்? 4 பேருக்கு நீ கடன் கொடுக்குறாதான் அது உங்கள் காதை விட்டு வெளியே ஓடாது. போமாம்மா, உங்கள் கழுத்தில் 4 சவரம் நகை இருக்குது, அதை கழுத்துலேயே அப்படியே இருக்கிறேன்னா நம்ம என்ன செய்யணும்? 4 பேர் கடன் கொடுக்குறா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? அந்த செயின் கழுத்தில் இருக்கும். 4 பேர் கடன் நம்பிட்டான்னு வந்து நிற்கிறான்னா என்ன பண்ணுவான்? கைட்டு உடனே என்ன பண்ணுவான்? வட்டிக்காவது வாங்கி வட்டிக்கு வச்சு கொடுத்துருவோம். பா போடப்பா. இவங்க என்ன பண்ணுறாங்க? கழுத்து அறுக்கிற மாதிரி வந்து நிற்கிறாங்க. புரியுங்களா? அதுபோல் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, என் வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் இருந்தால், புரியுங்களா, நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களா என்ன பண்ணுவார்? அதெல்லாம் உனக்கு செய்து கொண்டே இருப்பார், உனக்கு கொடுத்துனே இருப்பார். நீ கேட்டு வாங்கினே இருக்கலாம். அதே 8ஆம் வசனம் சொல்லுது, 15 கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அப்போ நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய், எனக்கு நீங்கள் சீஷராக இருப்பீங்க. அப்போ பிதா மகிமை பண்ணணும் என்ன செய்யணும்? நீங்கள் கனி கொடுக்கணும். உங்ககிட்ட கனியே இல்லைன்னா பிதா என்ன பண்ணுவார்? வேதனைப்படுவார். என்ன இது 10 வருஷம் சர்ச்சுக்கு வந்துனுக்கிற, இன்னும் உனக்குள்ளே கோபம் அப்படியே இருக்குது, புரியுங்களா, கசப்பாக பேசுகிற, 4 பேருக்கு சர்ச்சை விட்டு ஓடுற அளவுக்கு என்ன பண்ணுற? சண்டை போடுற, புரியுங்களா, எதிர்த்து நிற்கிற, வாக்குவாதம் பண்ணுற. அப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறது? கசப்பு. அல்லேலூயா. விரோதம், அப்புறம் வேதனை, அப்புறம் சஞ்சலம், அப்புறம் பகை, அப்புறம் கோல் மூட்டுறது. அதெல்லாம் ஒருத்தர் சபைக்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது? அந்த சபைக்கு என்ன ஆகிடும்? பெரிய பாரம் உண்டாயிடும். அல்லேலூயா.
ஒரே ஒரு மனுஷன் தான் ஒரு பொருளை திருடி வச்சுக்கணும். இயேசுவா 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகான் என்ற ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், ஆண்டவருக்கு சேர வேண்டிய அவருடைய ஆலயத்தில் சேர வேண்டிய பொருளை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கணும். வீட்டில் வச்ச பிறகு யாருக்கு ப்ராப்ளம் வந்தது? முழு சபைக்கு அடியான்னு அடிக்கிறார் ஆண்டவர். முழு சபையும் பெரட்டி எடுக்கிறாரு. புரியுங்க? எல்லாருக்கும் அடி விழுந்திருக்குன்னா ஆச்சு. யோசுவா யோசிக்கிறார், நான் என்ன எங்கே தப்பு பண்ணேன்? சோர்ந்து போயிடுறான், இனிமேல் ஊழியமே செய்ய முடியாதுன்னு. உடனே ஆண்டவர் தட்டி எழுப்பி என்ன பண்ணுறாரு, எல்லாரும் போய் சுத்திகரிக்கின்றார். அப்போ சுத்திகரிப்பு ஒன்று உண்டாகும் போது எல்லாம் வாயத்திறந்து சுத்திகரிக்கிறாங்க. சுத்திகரிப்பு உண்டான பிறகு கக்கிறான். அந்த இதுவை யாருக்கு கொண்டு போனான்னு வந்துடுச்சு வெளியே. அவனுக்கு தூக்கி கொண்டு போய் பாளையத்தில் என்ன பண்ணுறாங்க, கல் எறிந்து சாகடிச்சிருக்கு. சபைக்கு என்ன வந்துச்சு? சமாதானம் கிடச்சிச்சு. இல்லையா? ஏன்னா ஓராவையும் நம்ம கண்ணு வந்து கொஞ்சம் வலிக்குதுன்னா கை என்ன செய்யும்? இந்த விரல் என்ன பண்ணும்? சிமிட்டும். அப்புறம் தலை அப்படி ஆட்டும். தலை அதுக்கு விட்டு கொடுக்கும். அப்புறம் எல்லா அவங்களுக்கும் என்ன வந்துடுது? போராட்டம். அப்போ ஒரு சபையில் ஒரு விசுவாசி தவறு சேர்த்து கம்முன்னு உட்காந்துருந்தா கூட முழு சபைக்கு என்ன உண்டாகுது? பிரச்சனை வந்துனே இருக்கும். யார் மூலம் வருதுன்னு தெரியாது. அதை கண்டுபிடிங்கன்னா ஆவியானவர் ஜபத்திலையும் உபவாசத்துலேயும் கண் விழிப்பிலையும் தொடர்ந்து தேவ சமூகத்தில் நாடிக்கினே இருந்தால் தான் யார் என்ன பண்ணது கட்டுன்னு டக்குன்னு தெரியும். இல்லையா? அப்படி நம்ம ஜபத்தில் நம்ம ஜப வாழ்க்கை குறைவு, வசனத்தில் ரொம்ப குறைவான வசனங்களை வாசித்துக்கு உட்காந்துருந்தோம்னா கூட தெரியாது. புரியுங்களா? சபையில் நிறைய இழப்பு வந்துடுது. அதனால தான் சபைக்குள்ளே நல்ல நற்குணசாலியை எழுப்பணும். இல்லையா? நல்ல வைராக்கியம் உள்ளவரை எழுப்பணும், தைரியம் உள்ளவர்களை எழுப்பணும். புரியுங்களா? வசனத்தை அவங்களுக்கு போல்டாக சொல்லித்தரணும். இல்லையா? அவங்க சத்தியத்தில் வழி நடத்தப்பட்டால் அவங்களுக்கு தைரியத்தின் ஆவி இருக்கும். இந்த தைரியத்தின் ஆவி என்ன செய்யுது? ஆத்ம ஆதாயம் செய்யும். அவங்க எதை குறித்து பயப்பட மாட்டாங்க. ஆண்டவருக்காக மரணம் சந்தித்தோட பரவாயில்ல, ஆண்டவருக்கு உயிரை கொடுத்து கூட அவங்க ஆயத்தமாயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த சத்தியத்தை அவங்களுக்கு விலக்கி 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 சொல்ல என்னாகும்? அவன் அப்படியே எழுப்புதல் உண்டாகும். இல்லையா? நல்ல செப ஆவி தருவார் ஆண்டவர். நல்ல விண்ணப்பத்தின் ஆவி தருவார். நல்ல வேண்டுதல் செய்வாங்க, நல்லா கொடுப்பாங்க சபைக்கு. தன்னுடைய வீட்டை விற்பாங்க, தன்னுடைய காரை விற்பாங்க, தன்னுடைய பொருளை விற்று கூட எத்தனை சபையை கட்டுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட எண்ணங்கள் யாருக்கு உண்டாகுன்னா, இந்த வசனத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்க பாருங்கள், வைராக்கியமாக. அவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நிறைய நன்மைகளை கொடுத்துனே இருப்பார். சபை வளர்ந்துனே இருக்கும், வேகமாக வளரும், ஆத்மா பெருகினே இருக்கும். புரியுங்களா? அப்போது இந்த வசனங்கள் வந்து நம்ம இருதயத்தில் கொழுந்து விட்டு எரியத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் தியானிக்கணும், சிந்திக்கணும், யோசிக்கணும், நினைக்கணும். அப்போ தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில் அதை என்ன பண்ணணும்? அபியாசம் பண்ணணும். ஏதோ படிச்சுட்டு மெசேஜ் கேட்டு போய் வீட்டில் உட்காந்துட்டு மறுபடியும் வரதில்லை. இதுக்கு தினந்தோறும் கொஞ்சம் நீங்கள் அந்தந்த காலகட்டத்தில் தான் என்ன செய்யணும்? நேரத்தை ஒதுக்கணும். இல்லையா? நீங்கள் நேரத்தை கொடுக்க, அந்த ஆண்டவருக்கு நீங்கள் நேரத்தை கொடுத்து செய்தால் ஒரு நாள் ஆண்டவர் உங்கள் தேவைகள் தானே சந்திப்பார். இல்லையா? நான்காவது நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே வாசிக்கலான ஒரு வசனத்தை, அங்கே நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அப்போ மனுஷனுடைய ஆவி எப்படி இருக்குதா? கர்த்தர் தந்த ஒரு தீபமாக இருக்கிறது. அந்த தீபம் அணைஞ்சு போயிடக்கூடாது. இல்லையா? சிலருடைய ஆவியில் அனல் இருக்காது, சிலருடைய ஆவியில் அனல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. சிலருடைய இருதயத்தில் அனல் இருக்காது, தீபம் இல்லாதனால அணைந்து போகுது. போய் பேசுவாங்க, திடீர்னு போய் பேசுனாவும் தீபம் அணைஞ்சு போயிடும். புரியுங்களா? ஒரு போய் பேசுனா தீபம் அணைஞ்சு போயிடுது. மறுபடியும் அங்கே என்ன பண்ண முடியாது? மறுபடியும் தீ வைக்கணும். எப்படி வைக்க முடியும்? ஒரு போய் பேசிட்டீங்க, மறுபடியும் அந்த தீபத்தை நீங்கள் எரி வைக்கணும்னா எப்படி எரிவிப்பீங்க? அணைஞ்சு போன விளக்கை எப்படி எரிவிக்கிறது? அணைஞ்சு போன ஒரு விளக்கை எப்படி எரிவிக்கிறதுனா, இப்போ எப்படி நீங்கள் போய் சொன்னீங்க, அந்த போய் சொல்லிட்டேன்னு மனஸ்தாப்படணும், மனம் திரும்பணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சுன்னு கேட்கணும். நான் தெரியாது சொல்லிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சுன்னு சொல்லும் போது மறுபடியும் தீ பற்றிக்குது. இல்லையா? இப்போ ஒரு பொய் சொல்லிட்டு பிறகு அப்புறம் அடுத்த போய் பேசுகிறாங்க, அப்புறம் அது போய் பேச, அப்படி பொய் மேலே போய் பேச பேச அனல் என்ன ஆகுது? இருக்கிற அனலும் சரீரத்துக்கு போயிடும். ஆவியில் அனலாக இருக்க மாட்டாங்க, சரீரத்தில் அனலாக இருக்க மாட்டாங்க. இல்லையா? ஆத்மாவில் அனல் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க? பிசாசு தந்திரமாக அவங்கள வஞ்சித்துருவான்.
பிசாசு எப்பவுமே பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கிறவன், அவன் எதிராளி, அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவன். அல்லையா? தாவீதை ஏவி விட்டான். சும்மா தான் உட்காந்துதான் வீட்டில், வேலை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்ணிட்டார், அரண்மனையில் உட்காந்து அப்படியே யோசித்தார். ஆண்டவர் யோசிச்சிருந்தா எந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. டக்கு என்ன பண்ணிட்டார், அவனுக்குள்ளே என்ன வந்துச்சு, மதம் ஜாதி வந்துச்சு, ஜாதி பிரச்சனை வந்துச்சு. திடீர்னு என்ன பண்ணிட்டான், என் ஜாதி எவ்வளோ பெருக்கிறாங்கன்னு சொல்லி பிசாசு ஒன்று ஏவி விட்டுச்சு. அல்லையா? இப்போ அந்த ஏவி விட்டது அவனுக்கு என்ன பண்ணல, பிசாசு ஏவி விட்டதுன்னு அவனுக்கே தெரியல. அதை தடுக்கிறதுக்கு எத்தனையோ தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, ஏன் என்ற அப்படியே விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. ஆனால் என்ன பண்ணிட்டான், பிசாசு ஏவி விட்டதை இவன் செய்ததுனால பல சபையில் விசுவாசி என்ன பண்ணிட்டான், பல விசுவாசி இழந்துட்டான். அல்லையா? பல வாத நோய்கள் வந்தது. அல்லையா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். இயேசுன்னு சொன்ன பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடாது இருங்கன்னு. எப்போ இடம் கொடுப்பாங்க, பிசாசுக்கு ஒருத்தர் எப்போ இடம் கொடுப்பாங்க, அதிகாலை எழுந்து நீ ஜெபிக்கணும் 4 மணிக்கு. 4 மணிலேருந்து 6 மணி தூங்கினு தான் பிசாசுக்கு இடம் கிடச்சிச்சு. சர்ச்சைக்கு 6 மணிக்கு வரணும், 8 மணிக்கு சர்ச்சு, புரியுங்களா? 9 மணிக்கு மீன் கடையில் போய் நின்று மீன் வாங்கியிருந்தா என்ன ஆகும், சிக்கன் கடையில் போய் சிக்கன் வாங்கியிருந்தா என்ன ஆகும்? 8 மணிக்கு ஆலயம்னா எத்தனை மணிக்கு இருக்கணும், 7:45 உள்ளே இருக்கணும். இப்போ 8 மணி தான் பையத்துன்னு எங்கே போய் நிற்கிறாங்க. அப்போனா அது ஆனால் என்ன ஆகும், மைனஸ் ஆகாமல் ப்ளஸ் ஆகுமா? அப்போ ஆவியான சொல்கிறாரு, நீ 8 மணிக்கு ஆலயம், நீ 7:45 என்ன பண்ணணும், போயிடணுமா அப்படின்னு சொல்கிறாரு. டைமோட பிள்ளைங்களாம் இட்டு போய் உட்கார வைக்கணும், புரியுங்களா? சிலவங்க 8 மணிக்கு ஆலயம்னா அந்நேரத்துக்கு தான் பாத்ரூம் வைக்க போவாங்க, அந்நேரத்துக்கு தான் டீ கேட்பாங்க. அந்நேரத்துக்கு டீ குடிச்சிட்டு 8 மணிக்கு டீ குடிச்சிட்டு அப்புறம் 8:30 மணிக்கு குளிச்சுட்டு 9 மணிக்கு குளித்து அப்புறம் வீட்டிலேருந்து வண்டி எடுத்துன்னு கிளம்பி வருவாங்க. பிசாசு அங்கே நடு ரோட்டில் ரெடியாக நின்று இருப்பான். போட்டு அங்கே தள்ளிட்டு பிறகு அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துருவாங்க. அது பிறகு இங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுங்க ஐயா. என்ன ஜெபம் பண்ணுன்னு கேட்டால் ஐயா ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறாருன்னுவாங்க. அப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும், அதாவது டைம் கரெக்டாக கீப் அப் பண்ணணும், புரியுங்களா? அந்த இடத்துல நீ கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் தாவீது தன்னுடைய அந்த தாவீது வந்து இராணுவத்தில் இருக்கும்போது அவன் யுத்தத்தில் இருந்துக்கணும், யுத்த களத்தில் இருந்திருக்கணும். அவன் யுத்த களத்தில் இல்லை. என்ன ஆயிடுச்சு, இராணுவத்தில் இவர் இருக்கிறாரு, இராணுவத்துக்கு தளபதி தாவீது. அல்லையா? அவன் எங்கே இருக்கணும், யுத்தத்தில் இருக்கணும். எங்கே இருக்கிறாரு, வீட்டுக்கு மேலே சுற்றுறாரு. அவ்வளோதான், பிசாசு போட்டு தள்ளிட்டான். யோசேப்பு வேலை மேலே இருந்தான். யோசேப்பு வேலை செய்து கொண்டிருக்கும் போது பாவம் வருது தேடி, ஆனால் பாவத்தை விட்டு வெளியே ஓடுறான். ஏன் ஒன்றுனா அவன் வேலை ஸ்தானத்தில் இருக்கும்போது கரெக்டாக எச்சரிக்கையாக இருந்தான், ஜாக்கிரதாக இருந்தான். அதனால் அவனுக்கு என்ன பண்ண முடியல, பிசாசால் எதுவும் பண்ண முடியல. யோசேப்பு தப்பிக்கிறதுக்கு என்ன காரணம் இல்லை, யோசேப்பு தப்பிக்கிறது என்னன்னா அவன் வேலை மேலே வேலை செய்துன்னுக்கிறான். அவன் வேலையில் கரெக்டாக இருந்ததுனால தப்பிச்சிட்டான். அந்த வேலையில் அங்கே போய் எங்கன்னா தூங்கி நின்றானா இருந்திருக்கும், எங்கன்னா உட்காந்தானா இருந்திருக்கும். அப்போ பிசாசு போட்டு தள்ளுருவான். அதை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கிருபை அனுப்புவார். ஆண்டவர் நமக்கு என்ன அனுப்புவார், கிருபை தருவார். ஆனால் கூடவே என்ன செய்வார், தப்பித்துக்கொள்ள வகையும் கொடுப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதே இடத்துல உட்காந்திங்கன்னா கத்தரை என்ன பண்ணுங்க, காப்பாற்றுன்னு சொன்ன எப்படி காப்பாற்று? நீ விட்டு ஓட வேண்டிய இடத்துல ஓடிடணும், விட்டு விலக இடத்துல விலகணும், எங்கே ஓடணும் அங்கே ஓடிடணும், எதை விடணும் அது விடணும், எது வேண்டானோ அது வேண்டாம். அவருடைய நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா பிசாசை ஒரு நாளும் வஞ்சிக்கவே முடியாது. அல்லையா? அதே யோவாளை வஞ்சித்தான். யோவாளை வஞ்சித்துக்கு என்ன காரணம், இப்படி ஒருத்தர் வராங்க, டெய்லி அந்த மரத்துலேருந்து பேசுகிறான் ஒருத்தன் அப்படின்னு யாருக்கு சொல்லியிருக்கணும், தன் புருஷனுக்கு சொல்லியிருக்கணும். இந்த அம்மா என்ன பண்ணல, புருஷனுக்கு சொல்லவில்லை. இப்படி வந்து டெய்லி வந்து பேசுகிறவங்க போகிறாங்க, வீட்டுக்கு வரான் போகிறான், வீட்டுக்கு வரான், டெய்லி வரான் போகிறான்னு இதெல்லாம் சொல்லாமல் இருந்தனால ஒரு நாள் அவங்க பாவத்தில் விழுந்துட்டாங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஏன் அப்படின்னா, ஆவியில் அனலாயிருங்கன்னு என்ன அர்த்தம், உன் ஜெப நேரத்தை கரெக்டாக கொடுக்குறியா, கரெக்டாக அந்த ஸ்பாட்டில் போய் ஜெபிக்கிறியா, அந்த நேரத்தில் வேதத்தை தியானிக்கிறியா, அந்த இடத்துல வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறியா, அந்த இடத்துல நீங்கள் ஒரு 4 பேர் சுவிசேஷம் அறிவிக்கணும்,
இந்த டைமில் நான் போய் ஒரு 4 பேருக்கு என்ன செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்க, நீங்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? அந்தந்த நேரத்தில் அதன் வேலையை கரெக்டாக செய்யணும். ஆண்டவருக்கு நீங்கள் அதிகாலை தேடுகிறவன் கட்டமாக தேடணும். நடுராத்தில் நீங்கள் ஆண்டவர் தேடினா நடுராத்தில் தேடணும். இரவில் நீங்கள் போய் தேடணும்னா இரவு நேரத்தை தேடணும். உங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும், அந்த நேரத்தை நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அல்லையா? உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அந்த நேரத்தை என்ன பண்ணிக்கணும் சொல்லுங்கம்மா? யாருக்குமே கொடுக்கக்கூடாது. இந்த நேரத்தை எனக்கு தான். அப்போ சொல்கிறாரு பாருங்க, அந்த இருதயத்தில் கர்த்தர் தந்த ஆவி அவனுக்கு எப்படி இருந்ததா? தீபமாக இருந்தது. கர்த்தர் கொடுத்த ஆவி மனுஷனுக்கு, கர்த்தர் கொடுத்த ஆவி தீபமாக இருந்தது. அது உள்ளத்தில் உள்ளவைகளாம் ஆராய்ந்து பார்க்குது. என்ன பார்க்குது? அப்போ ஏதாவது உனக்குள்ளே தேவையில்லாத உள்ளே வருதா, நீங்கள் ஆராய்ந்து பார்த்து எது தேவையில்லையோ அது என்ன பண்ணணும், வெளியே தேவையில்லாததை அகற்றணும். தேவையில்லாத காரியத்தை உதறி தள்ளிடணும். புரியுங்களா? அப்போ உள்ளே என்ன பண்ணுறோம், ஆராய்ந்து பார்க்காதனால எல்லாத்தையும் கூட்டி உள்ளே வச்சுக்கிறோம். இல்லையா? தேவையில்லாத பிரச்சனைலாம் உள்ளே வச்சானா யார் கஷ்டம் சொல்லுங்கம்மா? ரோட்டில் போயினே இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, ஐயா எங்கள் வீட்டில் பெட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை, கொஞ்சம் எடுத்துன்னு வந்து பெட்டு எங்கள் வீட்டில் வச்சுக்கோ அப்படின்றாங்க. தெரிஞ்சவங்க. சார் நீங்கள் வைக்கிறீங்க. அப்புறம் 2 பக்கத்து வீட்டுக்காரர் வராங்க, அவங்க 4-5 தொடப்பு இருக்குது, அதையும் நீங்கள் இங்கே வைங்க அப்படின்னு வச்சுக்குமா? என்னம்மா? உதவி செய்வது நல்லது, ஆனால் இடமே இல்லையே, என்ன பண்ணுவேன்? எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாது, நம்ம எல்லா பொருளும் நம்ம எடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம், உதவி செய்யலாம். ஆனால் எல்லாமே நமக்கு உபத்திரமாக மாறும். சிலவங்க உதவி செய்வீங்க, உபத்திரம் ஸ்டார்ட் ஆகிடும் வீட்டில். புரியுங்களா? உதவி செய்தால் உடனே என்ன செய்யணும், உதவி செய்தால் உபத்திரம் வரும். அதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த உதவி செய்யும் போது எனக்கு என்ன வரக்கூடாது, உபத்திரம் வரக்கூடாது. நன்மை செய்தால் என்ன வரும், மேன்மை வரும். அதுக்கு முன்னாடி என்ன வரும், சில கஷ்டம் வரும். புரியுங்களா? ஏசு நன்மை செய்தால் சிலுவையில் நன்மை செய்கிறாரு. அவர் என்ன செய்தார்? 4 பிசாசை துரத்தனா அந்த வீட்டில் நன்மை தானே வரணும். பிசாசை துரத்தனா எப்படி துரத்தன்னு கேட்குறாங்களே. ஒருத்தனை குணமாக்கிட்டாங்க. அவன் எத்தனை வருஷம் குணமான வந்தான்? 32 வருஷம் குணமாக எப்படி இருந்தாவன் சொல்லுங்க? படுக்கையோடு இருக்கிறான். புரியுங்களா? அது மாதிரி ஆண்டவர் எத்தனோ அற்புதம் செய்தார். அவன் எப்படி சண்டே செய்யலாம் அற்புதம் அப்படின்றாங்க. ஓய்வு நாளில் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? அப்போ சொல்கிறாரு, உங்கள் மாடு ஆடு கட்டி வச்சுக்க தண்ணியை அது பசி தாகம் எடுத்தால் தண்ணி கொடுக்குறீங்களா இல்லையா? அதை காட்டில் இந்த மனுஷன் நான் விடுதலாக்குன்னேன், அதை நீங்கள் நினைக்கலையே அப்படின்றாரு. அப்போ என்னன்னா, நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆவியில் நம்முடைய உள்ளத்தை என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். புரியுங்களா? ஒரு கஷ்டம் வருது, ஏன் வருதுன்னு ஆராய்ந்து பார்த்தா தெரிஞ்சிடும். அதுக்கு ஒரு வசனத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த வசனத்தை கொடுத்து உன்னை ஆதரிப்பார். புரியுதுங்களா? எந்த காரியம் இருந்தாலும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய, இது எல்லாருக்கும் முடிவு டக்குன்னு இருக்கக்கூடாது. எதுக்குமே என்ன பண்ணக்கூடாது, முடிவு தேவ சமூகத்தில் போய் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணினே இருக்கணும், 4 பாட்டு பாடிடணும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒரு முறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்:
1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.